அண்மை செய்தி. தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் மேலும் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். கனமழை குறித்தான விவரங்கள். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைய தினம் மட்டும் 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கின்றன. தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய இந்த 3 தென் மாவட்ட பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே வேளையில தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, புதுக்கோட்டை, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினம் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர், கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு வரக்கூடிய 11ஆம் தேதி வரையிலுமே கனமழை என்ற அளவிலும் மிக கனமழை என்ற அளவிலும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பெரும்பாலான பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், ஒரு சில இடங்களில் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு தமிழகத்தில் நீடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வெயிலை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற இயல்பான வெப்பநிலையை ஒட்டி வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.